Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மகிழ்ச்சியான காலை நேர வேலைக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ உடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதும் அவனை கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனதை அப்பா நீங்கள் தாமே ஆளுகை செய்யுங்க அப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் மாற்றி போடுங்க அப்போ. நீங்கள் எங்களிடத்தில் என்ன பேசணும்னு நீங்கள் திட்டம் வைத்திருக்கீங்களோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள, அதை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதபடி வாழ எங்களுக்கு அப்பா பலன் தாங்க அப்பா. உங்களுக்கு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக, ஆமேன். வாசிக்கலாம் சங்கீதம் 24:1-2. சங்கீதம் 24:1-2. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஆமேன். ஸோ வேதம் என்ன சொல்லுது? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. ஆமேன். ஸோ இந்த உலகத்துடைய ஓனர் யாரு? ஆண்டவர். ஆமேன். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? காட் இஸ் த ஓனர் ஆஃப் எவ்ரி திங். ஆனால் அநேக காலகட்டங்களில் தேவன் இந்த எல்லாத்துக்கும் காரணராக இருக்கும் பொழுது ஏன் இந்த உலகம் இப்படி ஒரு நிலைமையில இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? இல்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சிருக்கோமா? இல்லையா? ஸோ நிறைய பேர் நீங்கள் நம்ம பேசும்பொழுது ஈவன் நிறைய கிறிஸ்தவர்களே வந்து சில காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இல்லை உலகத்தில் நடக்கும் பொழுது அதை பார்த்துட்டு தேவனை வந்து மறுதலித்து பின்வாங்கி நிறைய பேர் போயிருக்கிறாங்க இல்லையா? அநேக பேர் வந்து இன்றைக்கி வந்து நாத்திகர்களாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை என்னவாக இருக்கும்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த மாதிரி காரியங்கள் வந்து ஏன் அனுமதிக்கிறார்? அழிவை ஏன் அனுமதிக்கிறார்? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃப்ளட் வந்துச்சு கேரளாவில். நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தாங்க, வீடுகள் உடைமைகள் எல்லாத்தையும் இழந்தாங்க. அப்போ ஒரு கடவுள் இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு அன்பில்லாத கடவுளா? ஏன் இந்த மாதிரியான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உலகத்துலேயும் நடக்குது? அதுக்கு என்ன பதில்? தேவ கோபம். வேற கோபம் மட்டும்தானா? அப்போ தேவன் வந்து அன்பில்லாத தேவனா? கோபம் மட்டும்தான் அவருடைய ஃபேஸா? இயற்கையின் மாற்றங்கள் நம்மளே அது காரணம் நம்ம தான் சொல்கிறோமா? ஓகே. ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் தானே. அப்போ அவருடைய பவரில் ஏதாவது கம்மியாக இருக்கா? அவர் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காரா? அதுக்கான பதிலும் வேதத்தில் இருக்குது. சங்கீதம் 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆமேன். ஸோ வானங்கள் கர்த்தருடையது, பூமியும் கர்த்தருடையதான். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? இந்த பூமியை என்ன பண்ணிட்டாரு? மனுபுத்திரருக்கு கொடுத்து விட்டார். ஆமேன். எத்தனை பேர் வந்து வீடை வந்து வாடகைக்கு விட்டுருக்கீங்க? சொந்த வீடு கட்டி வாடகை விட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே. எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க? சரி, இதுதான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. சீக்கிரத்தை இந்த காரியத்தை தேவன் மாற்றுவாராக. ஆமேன். சரி, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க இல்லையா? ஸோ உங்கள் வாடகை வீட்டுக்கு ஒரு ஓனர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஸோ அந்த ஓனர் வந்து உங்களோட டிசிஷன்ஸை வந்து நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை உங்கள் ஓனர் எடுக்கிறாரா? ஓனர் தான் எடுக்கிறார். ஆனால் அந்த வீடு அவரோட தான் இல்லையா? ஆனால் அவருடைய அந்த அந்த அத்தாரிட்டி வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறமா அவருடைய அத்தாரிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது இல்லையா? அந்த வீடு வந்து உங்களோட இது கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் எடுக்கிற டிசிஷன்ஸ்க்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள்? நீங்கள் தான் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உலகத்துடைய ஓனர் வந்து தேவன். ஆமேன். ஆனால் அந்த அத்தாரிட்டியை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? மனிதனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இது எப்போ நடந்துச்சு? ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை மனுஷனை உண்டாக்கணும்னு தேவன் பிளான் பண்ணும் பொழுது என்ன நினைச்சாரு? நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உருவாக்கணும்னு நினைச்சாரு. ஸோ மேன் வாஸ் கிரியேட்டட் இன் த இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட். ஆமேன். அப்படி வாசிங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென். ஸோ யார் ஆளக்கடவர்கள்? அவர்கள், இல்லையா? நாம் ஆளுவோன்னு அவரை சொல்லலை. ஆமென். அதுதான் அங்கே ஒரு ட்விஸ்ட். தேவன் வந்து தன்னுடைய சாயலாக எல்லாத்தையும் படைத்துட்டாரு. ஆனால் அந்த ஆளுமை நாம் ஒன்னாய் சேர்ந்து ஆள்வோம்னு தேவன் சொல்லலை. அவர் உருவாக்குனது கரெக்டு தான், தேவனுடைய சாயல்லையே படைத்திருக்கிறாரு. ஆனால் அந்த ஆளுகையில் அவருடைய பங்கை வந்து விலக்கிட்டார். ஆமென். அந்த ஆளுகை யாருக்கு கொடுத்துட்டாரு? ஆதாம் ஏவாள் கையில் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல தான் there was a transfer of authority. ஆமென். தேவன் படைத்தவர் தான், சர்வ சிருஷ்டிகர் தான், he is a sovereign God, எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் தான். ஆனால் அந்த உலகத்துக்குள்ள அவருடைய அத்தாரிட்டியை லிமிட் பண்ணிட்டார், அந்த டொமினியன், இல்லையா? ஸோ தேவன் வந்து ராஜரீகம் பண்ணுகிறவர். அந்த ராஜரீகத்தின் ஒரு சாயலாக மனிதனை உருவாக்கினார். அந்த ராஜரீகத்தை, உலகத்துக்கான ராஜரீகத்தை தன்னுடைய கையில் வைக்காம அந்த அதிகாரத்தை மனிதனிடத்தில் கொடுத்துட்டார். ஆமென். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியாக பிசாசானவன் பார்த்தான், இல்லையா? அந்த அதிகாரத்தில் தேவன் கையில் வச்சிருந்தாருன்னா இப்படி ஒரு அழிவு வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த ஃப்ரீ வில் எப்போ கொடுத்தாரோ அவன் வந்து அதை சோதித்தான், இல்லையா? சர்ப்பமானது ஆதாம் ஏவாள் இடத்துல வந்து என்ன சொல்லுச்சு? அந்த அந்த ஆதியாகமம் 3:5-6 அந்த அந்த கனியை நீங்க புசிச்சிங்கன்னா தேவர்களை போல மாறுவீர்கள், தேவனை போல மாறுவீர்கள்னு சர்ப்பமானது ஏவாள் கிட்ட வந்து சொல்லுச்சு, இல்லையா? பட் தேவன் என்ன சொன்னாரு? தன்னுடைய சாயலாக தான் ஆதாமை படைத்தாருங்கிறார். அப்போ சர்ப்பம் சொன்னது வந்து அப்படியே வந்து கான்ட்ரடிக்டரி, தேவன் சொன்னதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு காரியத்தை தான் ஏவாள் கிட்டையும் ஆதான் கிட்டையும் போய் சொன்னாங்க, இல்லையா? அப்போ ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆமென். ஸோ இது நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு கீழ்ப்படியாமை மாதிரி தெரியும். ஆனால் இது சாதாரண கீழ்ப்படியாமை மட்டும் கிடையாது. அது வந்து பார்க்கும்போது ஒரு துரோகம். புரிஞ்சுக்க முடியுதா? தேவன் தன்னுடைய சாயலாக ஒரு மனுஷனை படைத்தாரு, நீ என்னுடைய சாயலாக இருக்கிறன்னு சொன்னாரு. தேவனுடைய அத்தாரிட்டியை மனிதனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதுதான் ரியாலிட்டி. ஆனால் சர்ப்பமானது அப்படியே எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இவங்க அதை லிசன் பண்ணினாங்கன்னா தே ஆர் நெக்லெக்டிங், தே ஆர் ஜஸ்ட் என்ன, தேவன் வந்து ஒரு ஒரு பிட்ரேயல், இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா ட்ரீசன் சொல்லுவாங்க, தேச துரோகம், இல்லையா? ஸோ அன்னைக்கு நடந்தது ஒரு சாதாரண கீழ்ப்படியாமை இல்லை, ஒரு தேச துரோகம். ஒரு அந்த ராஜ்யம் இருந்துச்சு, இல்லையா? அந்த 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 ஏதேன் தோட்டமாகிய தேவனுடைய ராஜ்யம். ஸோ அந்த ராஜ்யத்தில் தான் தேவன் வந்து ஆதாமை வைத்தார், அங்கே முழு ஆளுகை கொடுத்துருந்தாரு. இவங்க அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஒரு தேச துரோகத்தை பண்ணினாங்க. அந்த தேச துரோகத்தின் தண்டனையாக தான் நார்மலாக இந்த ராஜ்யங்கள் நம்ம நிறைய கதைகள் எல்லாம் பார்க்குறோம்ல. அப்போ தேச துரோகம் பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அந்த தேசத்துல இருந்து விலக்கி வைப்பாங்க, இல்லைன்னா மரண தண்டனை கொடுப்பாங்க, இல்லையா? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் இந்த ரெண்டு விஷயம் தான் நடந்துச்சு, இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாமை ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பி விட்டுட்டார், இல்லையா? அப்போ ஆதாம் அந்த அந்த ஏடன் கார்டன் ஆஃப் ஈடனில் ஒரு நடந்தது வந்து ஒரு தேச துரோகம். அந்த தேச துரோகத்தின் காரணமாக இவர்கள் வந்து அந்த 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 தோட்டத்தை விட்டு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இன்னொரு முக்கியமான காரியம் நடந்துச்சு, பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவங்களோட உறவாடிட்டு இருந்தார், இல்லையா? அப்போ அந்த 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 ஆளுகையை வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட கொடுத்துருந்தாரு. ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு அந்த ஆளுகையை பண்ணலை. எப்படி தெரியுதுன்னா தேவன் அவங்களோட உறவாடிட்டு இருந்தார். அப்போ அந்த ஆளுகை அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க? தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை வந்து இங்கே வந்து நிலைநாட்டினாங்க. ஆமென். ஆனால் இவங்க பாவம் பண்ணும் பொழுது தேவனுக்கும் அவங்களுக்குமான அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்க, இல்லையா? அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டார்கள், தள்ளப்பட்டாங்க, ரைட்? அப்போ தேவன் வந்து அன்புள்ளவர் தானே. ஸோ வந்து அதை மாற்ற ஏன் அவளால் முடியல? தன்னுடைய சாயலாக ஒரு ஆதாமை படைச்சிட்டாரு, அவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டாரு. சரி, தப்பு பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிள்ளைங்கள் தப்பு பண்ணுறாங்க.
தப்பு வந்து நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மன்னிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனும் ஆதாவேமால மன்னிச்சிருக்கலாமே, மறுபடியும் வந்து ஒன்றும் நடக்காதது மாதிரி திருப்பியும் ஜீரோலேருந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணலை? ஏதாவது ரீசன் இருக்கா? தேவன் வந்து சொன்னது வந்து ஒரு ஆணை, இட்ஸ் அ டிக்ரி. ஒரு ஆணை வந்து இப்போ ராஜ்யங்கள் நிறைய நம்ம உலகத்தில் இருந்துச்சு. ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டதுன்னா அதை ஒரு ராஜாவாலேயே மாற்ற முடியாது. ஆமென். இதுக்கு எடுத்துக்காட்டு பைபிள்ல இருக்கு. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். ஆமென். ஸோ இங்க என்ன நினைச்சிச்சு, தரியு ராஜா வந்து ஒரு டிகிரியை வந்து சைன் பண்றாரு. ஸோ டிகிரியை சைன் பண்ணும் பொழுது அவங்களுடைய ரூல் என்ன, ஒன்ஸ் அது சைன் ஆயிடுச்சுன்னா ராஜாவே நினைச்சா கூட அதை மாற்ற முடியாது இல்லையா? அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தானியேல் வந்து அந்த 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 அவங்களுடைய அந்த பிளாட்ல விழுந்துட்டாரு. சிங்க கபில போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் ராஜா வந்து மனம் வருந்துறாரு. அவர் ராஜா தான், அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனால் அவரால் அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜாக்கே இப்படி ஒரு 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 ரூல் அவரை பிரேக் பண்ண முடியாதுன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நீதியும் சத்தியமா இருக்கும் பொழுது அதை அவர் பிரேக் பண்ண முடியாது. ஆமென். ஸோ அவர் அன்புள்ளவர் தான், ஆனால் அவருடைய வார்த்தையை அவர் மீற மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணும் பொழுது தேவன் என்ன பண்ணாரு, அதை அப்படியே ரிஸ்டோர் பண்ணலை, மாறாக ஒரு பிளான் அவர் போட்டார். ஆமென். தெர் வாஸ் அ ரெடம்ஷன் பிளான் ஃபார் மேன்கைண்ட். ஸோ அது வந்து அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இருக்கு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென். அப்போ தேவன் வந்து உலகத்துக்கான ஆளுகையை மனிதனிடத்துல கொடுத்துட்டாரு. அப்போ இதை வந்து மீட்கும்படி ஒரு மனிதனால மட்டும்தான் முடியும். ஆமென். ஸோ அதனால தான் தேவன் கிறிஸ்துவாய் இந்த உலகத்துல வந்தார். ஆமென். God needed a flesh to fulfill the promises of God. ஆமென். ஸோ அது அன்னைக்கு ஆதியாகமம்ல எப்போ ஆதாம் பாவம் பண்ணானோ அன்னைக்கே வந்து அது தீர்மானிக்கப்பட்டது. இட் வாஸ் ப்ராஃபசீட். ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு பாவம் பண்ணும் பொழுது நம்ம அந்த பாவத்துக்கு அடிமையாக மாறுறோம். ஆமென். ரோமர் 6:16. நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோமோ, நம்ம வாட் வி yield to, we became slaves to that. நம்ம பாவத்துக்கு கீழ்ப்படியும்போ இல்லை நமக்கு தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம அதுக்கு அடிமையாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆமென். ஸோ அன்னைக்கு ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவங்க என்ன ஆனாங்க, அந்த சர்ப்பத்திற்கும் அந்த சர்ப்பத்திற்கு பின்னாக இருந்த சாத்தானுக்கும் அடிமையா மாறினாங்க. ஆமென். அப்போ அங்க என்ன நடந்துச்சு, தேவன் மனிதனுக்கு கொடுத்த அத்தாரிட்டியை மனிதனை இழந்து போனான். அந்த அத்தாரிட்டியை சாத்தான் புடுங்கிக்கிட்டான். ஆமென். அதனால தான் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை டெம்ப்ட் பண்ண வரான் இல்லையா? டெம்ப்ட் பண்ண வரும்போது சொல்லுவான், உலகத்தின் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு கொடுக்க என்னால முடியும்னு சொல்லுவான் இல்லையா? அது பொய்யா இருந்துச்சுன்னா அங்கேயே கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார், அதை மறுத்திருப்பார். ரைட். ஆனால் அவர் அங்கே மறுக்கலை இல்லையா? அப்படின்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சாத்தான் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டான்னு சொல்றதை விட மனிதன் வந்து அவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஆமென். அப்போ அந்த அதிகாரத்தை மீட்டெடுக்கும்படி கிறிஸ்துவானவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ஸோ அன்னைக்கு சாத்தான் என்ன சொன்னா, நீ என்ன பணிந்து விழுந்தேனா இந்த அதிகாரத்தை உனக்கு தருவேன்னு சொன்னான் இல்லையா? அப்போ ஒரு உலக பிரகாரமா கிறிஸ்து வந்து he was 100% மேன். ஆமென். முழு 100% மனிதனாக இருந்தார். அப்போ இன்னைக்கு அவருடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்றதாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ
ஒரு டொமினியன், அவர் டொமினியனை உனக்கு தரேன்னு சாத்தான் வந்து கிறிஸ்துவ கிட்ட சொல்கிறான். அதே ஆல்மோஸ்ட் அது ஈக்குவல் டு என்னது, சர்ப்பம் வந்து ஆதாம் கிட்ட போய் சொன்னதுக்கும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான் இல்லையா? அங்கே சாத்தான் என்ன சொன்ன, சர்ப்பம் என்ன சொல்லுச்சு, நீ நான் சொல்கிறத கீழ்ப்படி, நீ வந்து தேவனை போல மாறுவேன்னு சொல்லுச்சு. அன்னைக்கு வந்து ஆதாம் வந்து கீழ்ப்படிந்தான். கிறிஸ்துவக்கிட்ட வந்து சாத்தான் என்ன சொல்கிறான், இந்த எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு தரேன், நீ என்னுடைய காலில் விழுந்து என்னை வணங்குன்னு சொன்னான். அப்போ ஆல்மோஸ்ட் சேம் கைண்ட் ஆஃப் டெம்டேஷன். ஆனால் ஆதாம் அன்னைக்கு விழுந்து போனால் கிறிஸ்துவானவரோ ஜெயமாய் எழுந்தார் இல்லையா? அந்த அதிகாரத்தை வந்து அவனுடைய காலில் விழுந்து பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக வாக்குத்தத்தத்தின்படி அவனுடைய தலையை நசுக்கி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் கிறிஸ்து நம்ம அதிகாரத்தை மறுபடியும் நமக்கு தர்றதுக்கான ஏற்படுத்தின ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், மத்தேயு 4:17 இயேசு அந்த சோதிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ அது எப்படி ஆரம்பிக்கிறாரு? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். ஸோ அவருடைய மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ண உடனேயே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சுகம் தரேன், உங்களுக்கு விடுதலை தரேன்னு அவர் பிரசங்கம் பண்ணல. ஆமென். அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணாரு. ஹல்லேலூயா. ஸோ பரலோக ராஜ்யம்னா என்ன? பரலோக ராஜ்யம்னா தேவன் ஆளுகை செய்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இந்த உலகத்தில் சொல்ல வந்தது நம்ம காஸ்பல்னு சொல்கிறோம் இல்லையா, நற்செய்தி. அந்த நற்செய்தி வந்து மீட்பு, ரட்சிப்பு எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆனால் அதோடைய ரூட்டில் பார்க்கும்பொழுது அது வந்து இட் இஸ் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். ஆமென். நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே மறைந்து ஒரு பொருள் வந்துட்டே இருக்கும், அதுதான் ராஜ்யம். ஆமென். அந்த ராஜ்யத்தை பற்றி தான் கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணார். அநேக பேரபிள்ஸ் பார்க்கும்போது ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு சொல்கிறேன், பரலோக ராஜ்யம் இப்படி இருந்துச்சு, பரலோக ராஜ்யம் வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி இருந்துச்சு, அது வந்து ஒரு முத்து மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்போ கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறது மட்டுமல்ல, நம்மளை இழந்து போன நம்மளை மறுபடியும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கறதுக்காக. ஹல்லேலூயா. யோவான் 1:12-13 நம்ம ஆதாம் பாவம் பண்ணும் பொழுது அந்த ஒரு உறவு துண்டிக்கப்பட்டது இல்லையா, அந்த உறவு துண்டிக்கப்பட்ட உறவை சீர்படுத்துறது தான் கிறிஸ்துவனுடைய ஒரு மிஷன். ஆமென். வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அப்போ அங்க ஆதாம் வந்து தேவனுடைய வார்த்தையை நம்பல, மாறாக சர்ப்பத்தின் வார்த்தையை நம்பினா அவன் வந்து he committed a treason, ஒரு பிட்ரேயல் பண்ணா, மரணத்துக்கு ஏதுவானா, அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஆமென். இங்க அவர் மனித ஒரு ஒரு ரூபம் எடுத்து மனிதனா வர்றாரு. வரும்பொழுது மரியாள் இடத்துல வந்து தேவதூதன் சொல்றாரு, ஒரு தேவன் வந்து உன்னிடத்தில் பிறக்கிற வித்து இட் வில் பி சேவியர் டு த மேன்கைண்ட் இல்லையா, உன்னிடத்துல இருக்கிற அந்த வித்து வந்து அந்த மனுகுலத்தை ரட்சிக்கிற ஒரு 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 ரட்சகராக இருப்பாருன்னு சொல்லும் பொழுது மரியாள் அதை அக்செப்ட் பண்ணான் இல்லையா. அதை அக்செப்ட் பண்ணும் பொழுது தேவனுடைய வார்த்தை மாம்சமானது. ஆமென். மாம்சமானது கிறிஸ்துவா இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆமென். அதே மாதிரி தான் எந்த டைமில் நீங்கள் கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்பொழுது அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, நீங்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரதிகளும் ஆகிறீர்கள்னு, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அது மாம்சமாகும். ஆமென். உங்களுடைய வார்த்தையில மாம்சமாகி நீங்க மறுபடியும் பிறக்கிறீர்கள். ஆமென். அப்போ மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது எப்படி மரியாள் வயிற்றுல இருந்து கிறிஸ்து பிறந்தாரோ அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் கிறிஸ்து பிறக்கிறது தான் மறுபடியும் பிறக்கிறதுக்கான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நடந்தது அதுதான். எப்படி மரியாள் அதை அக்செப்ட் பண்ணும் பொழுது கிறிஸ்து அவருக்குள்ள பிறந்தாரோ அதே மாதிரி கிறிஸ்துவை நீங்க ரட்சகரா நீங்க அக்செப்ட் பண்ற டைம்ல உங்களுடைய இருதயத்துல இயேசு மறுபடியும் பிறக்கிறார். ஆமென். இயேசு பிறக்கும் பொழுது நீங்க மறுபடியும் பிறக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்க மறுபடியும் பிறக்கிறீங்கன்னா you are born into the kingdom of God. ஆமென். நீங்க உங்களுடைய அம்மாவுடைய வயித்துல நீங்க பிறக்கும் பொழுது you were born into the kingdom of earth. ஆமென். ஸோ எர்த்துக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே இருக்கிறீங்க. பட் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறக்கும் பொழுது யூ ஆர் பார்ன் இன்டு த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஆமென். ஹல்லேலூயா.
அப்போ இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன்ல ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு கீ பிரின்சிபல் இருக்கு. ஆமென். அந்த கீ பிரின்சிபல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் அப்போ இங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனா இந்த உலகத்துல வந்தாரு மனுகுலத்தை மீட்பதற்காக. அப்போ அவருக்கு இஷ்டமானதெல்லாம் அவர் செய்யல. ஆமென். அவர் என்ன செய்தாரு? பிதாவானவர் என்ன செய்கிறாரோ, எதை இவருக்கு வெளிப்படுத்துறாரோ அதை தான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணார். ஆமென். அப்போ பரலோக ராஜ்யத்தோட பிரின்சிபல் என்னன்னா, நமக்கு இஷ்டப்படியெல்லாம் வாழ்றது இல்லை, மாறாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவது. ஹல்லேலூயா. So executing the will of God on earth, that is the principle of the kingdom of heaven. ஆமென். கிறிஸ்துவோட வாழ்க்கையை நீங்க ஃபுல்லா பார்க்கும் பொழுது ஒரு 3.5 ஆண்டுகள் தான் அவர் அவருடைய ஊழியத்தை செய்தார், அவருடைய சர்வீஸை பண்ணார். ஆனா அவர் போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவாய் சுற்றி திரிந்தார். ஆமென். போகிற இடமெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். அப்போ he set as a model. இன்னைக்கு மறுபடியும் பிறந்து அவருடைய குமாரராகவும் குமார்த்திகளாகவும் பிறந்த நீங்க எப்படி வாழணும் என்பதற்காக ஒரு மாதிரியை தான் கிறிஸ்து ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி எப்படி இருந்துச்சு? நம்ம தேவனோட அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஆதாம் பாவம் பண்ணும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப், புரோக்கன் ஆன ரிலேஷன்ஷிப் ரெஸ்டோர் ஆயிடுச்சு. ஆமென். இயேசு அந்த பேப்டிசம் முடிச்சு வெளியில வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறமா அவரும் பிதாவும் தனியாவே இருக்கல, அவங்க தேவர் இன் யூனியன். ஆமென். ஒரே ஒரு டைம்ல தான் அங்க ஒரு பிளவு வந்துச்சு இல்லையா? அவரு சிலுவையில மரிக்கும் தழுவாயில தேவன் உலகத்தின் முழு பாவத்தையும் அவருடைய சரீரத்துல வச்சாரு. அந்த பாவத்தை அவரால் தேவனால பார்க்க முடியல. அவர் தன்னுடைய முகத்தை திருப்பிட்டாரு. ஸோ அந்த ஒரு நொடி பிரிவை கூட கிறிஸ்துவால தாங்க முடியாம கதறினாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. ஆமென். ஸோ அந்த அளவுக்கு 24/7 எவ்ரி செகண்ட் அவருடைய அந்த கம்யூனிகேஷன் வித் காட் அது அவ்வளோ கிளியரா இருந்துச்சு. ஆமென். ஸோ இன்னைக்கு அந்த ப்ரிவிலேஜை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அவரை விசுவாசித்து அவருடைய விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய குமாரல் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. மறுபடியும் பிறக்க வைக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வாழ்றதுக்கான அதிகாரம் இன்னைக்கு நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, he saw the supernatural. ஆமென். ஒரு அசாதாரணமான ஒரு உலகத்துல ஒரு அன்சீன் ரலம்ல இருந்து அவர் பார்க்கிறாரு, அதை எடுத்து ஒரு நேச்சுரல் ரலம் கொண்டு வரார் இல்லையா? அந்த 5 அப்பம் 2 மீன் கதை தெரியும் இல்லையா? அவர் வானத்தை அன்னார்ந்து பார்க்கிறார். அவர் டேங்க் பண்றார் இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ண போறாருங்கிறத தேவன் ஒரு பிக்சர் மாதிரி அவருக்கு காமிச்சிட்டார் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு he was in a relationship with God. அப்போ என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாரு, இந்த கிங்டம் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுங்கிற ஒரு கிளாரிட்டி அவருக்கு இருந்துச்சு. அப்போ அந்த சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டில் அவர் என்ன பார்த்தாரோ அதை இந்த நேச்சுரல் வேர்ல்டில் அவர் எக்ஸிக்யூட் பண்ணார். ஹல்லேலூயா. அவர் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அவர் நன்மை செய்தார் இல்லையா? ஹீல் பண்ணார், பிசாசுகளை துரத்தினார். ஆமென். அப்போ அதே அதிகாரத்தையும் அதே வல்லமையும் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ அடுத்த கீ பிரின்சிபல் இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1:2-3. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். ஸோ இது கிரியேஷனுக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்துச்சு? வெறுமை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கும்போது ஆவியானவர் அங்கே இருந்தார். ஆவியானவர் என்ன பண்ணாரு? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அசைவாடி கொண்டிருந்த அதே பொழுது அங்கே என்ன இருந்துச்சு? ஒழுங்கின்மை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு இல்லையா? அப்போ ஆவியானவர் அங்கே இருக்கிறதுனால காரியம் மாறணும்னு அவசியம் கிடையாது. காரியம் எப்போ மாறும்? அடுத்த வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆமென். தேவன் பேசும் பொழுது காரியம் மாறும். ஹல்லேலூயா.
அப்போ ஆவியானவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறாரு. நீங்க ஒரு கஷ்டத்தின் பாதையில போகும் பொழுதும் நம்மளுடைய சவால்கள் மத்தியிலையும் ஆவியானவர் அங்கதான் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஆவியானவரை வந்து எப்படி அதை வந்து இனிஷியேட் பண்றதுன்னா வார்த்தை தான். ஆமென். ஸோ அவர் இருக்கிறது, அவருக்கு நம்ம கூட 24/7 இருக்கிறாரு. ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும் பொழுது அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், அந்த காரியங்கள் மாறும். ஆமென். ஸோ கிரியேட்டிவ் பவர் வந்து எங்க இருக்குன்னா இட் வாஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சவால்கள் வரும்பொழுது, நம்மளுடைய சோதனைகள் வரும்பொழுது என்ன பண்ணுவோம், தேவனே எனக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. இல்லையா, பாட்டே இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமேன். இல்லையா, ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, நீ என்னுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுங்கிறார். ஆமென். இல்லையா, சிலுவையில் என்ன சொன்னாரு, எல்லாம் முடிந்தது என்றார். இல்லையா, அப்போ அவர் வந்து இன்னொரு வார்த்தை சொல்ல தேவையில்லை, பிகாஸ் ஹி இஸ் அ பெர்ஃபெக்ட் காட். அப்போ அவர் என்ன பண்றாரு, நீ வார்த்தையை எடுத்து பேசுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது உன்னுடைய சூழ்நிலை மாறும். ஏன்னா ஆவியானவர் ஏற்கனவே அங்க இருக்கிறாரு, அங்க சுற்றி தான் இருக்கிறாரு. நீ பேசும் பொழுது, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பேசும் பொழுது, வசனத்தை பேசும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். அந்த ஒழுங்கின்மை மாறும். there will be restoration, there will be deliverance, there will be completeness. hallelujah. இதே தான் நம்ம எசேக்கியேல்ல பார்க்கிறோம். இல்லையா, அந்த உலர்ந்த எலும்புகள் கதையில எசேக்கியேல் 37:7 எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஆமென். சோ அந்த எசேக்கியேல் இந்த கதை உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப டீடைல்டா போகல. அந்த ஒரு 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 டெட் போன்ஸ் நிறைந்த ஒரு வேலியில கொண்டு போறாரு, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல. அங்க போயிட்டு எசேக்கியேல்ட்ட கேட்கிறாரு, இவர்கள் இந்த எலும்புகள் வந்து ஜீவன் பெறுமான்னு கேட்கிறாரு. இல்லையா, நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், இது எப்படி நடக்கும் அப்படி கேட்டிருப்போம். பட் அவர் ஸ்மார்ட்டா சொன்னாரு, இது உங்களுக்கே தெரியும்பா அப்படின்றாரு. இல்லையா, ஸோ நெகட்டிவா அவர் சொல்லலை, பட் என்ன சொல்லிட்டாரு, அதை வந்து தேவன் கையிலேயே கொடுத்துட்டாரு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் டிசிஷன்ஸை நம்ம எடுக்காம உம்முடைய சித்தத்தின்படி என்ன நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு, வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஸோ இந்த 7ஆம் வசனத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 6ஆம் வசனத்துல தேவன் வந்து எசேக்கியேலை பார்த்து பேச சொல்றாரு. இல்லையா, பேச சொல்லும் போது என்ன பண்ணியிருப்பாரு, என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருப்பார். கரெக்டா. ஆனா தேவன் சொல்லும் போது எதுவுமே நடக்கல. ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல தேவன் பேசினாரு, வெளிச்சம் உண்டாயிட்டு. ஆமென். இங்க எசேக்கியேல் கிட்ட எலும்புகளை பற்றி அந்த ப்ராஃபஸியை உரைக்கிறாரு, அப்போ எதுவும் நடக்கல. ஆனா எசேக்கியேல் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை பேசும் பொழுது உயிர் பெற்றது. ஆமென். அப்போ இதுதான் அந்த அத்தாரிட்டி, தேவன் பூமி மேல இருக்கிற அத்தாரிட்டியை மனிதனுக்கு கொடுத்தாரு. இல்லையா, அது அப்படியே வந்து ஃபாலோ ஆயிட்டே வருது. பழைய ஏற்பாட்டில் அநேக ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகள் மூலமா, ராஜாக்கள் மூலமா தேவனுடைய அந்த அந்த அதிகாரத்தை வந்து நிறைவேற்றிட்டே வந்தார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மனிதன் மேல் இருந்தார், ஒரு மேலிருந்து ஒரு ஒரு காரியத்தை நிறைவேற்றிட்டு போனார். நம்ம ஃபுல் கிங்ஸ் அந்த ராஜாக்கள் புஸ்தகம் பார்க்கும் பொழுது லைக் சாம்சன், ஒவ்வொருத்தரும் சாமுவேல், எசேக்கியேல், தானியேல், தாவீது ராஜா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்தார். ஆமென். ஆனால் ஒரு 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 பர்டிகுலர் அசைன்மெண்ட், ஒரு அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு அவர் திரும்பி போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மேல் இல்ல, மாறாக நமக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. நிரந்தரமாய் நமக்குள் வாழ்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை விட இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு வந்து அதிகம். ஆமென். ஏன்னா இயேசு சொல்லும் பொழுது யோவான் ஸ்நானவனை போல யாருமே வந்து ஒரு சிறந்த ஆள் இல்லை உலகத்துல. ஆனா பரலோகத்து ராஜ்யத்துல இருக்கிற சின்ன ஆளு கூட யோவான் ஸ்நானத்தோட பெருசா இருப்பாருன்னு சொன்னார். இல்லையா, அப்போ யோவான் ஸ்நானன் எதை குறிக்கிறதுனா பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி. ஏன்னா யோவான் ஸ்நானனோட ஜான் த பேப்டிஸ்டோட தீர்க்கதரிசிகளுடைய காலங்கள் முடிந்து போனது. அதுக்கப்புறமா விசுவாசிகளுடைய காலம் மாறினது. ஸோ விசுவாசிகள் யாரு, பிள்ளைகள். ஆமென். ஸோ தீர்க்கதரிசிகள்ல இருந்து தேவன் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு பிள்ளையா இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியை விட பெரியவருங்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்மள ஒரு தீர்க்கதரிசியின் ஸ்தானத்தை தாண்டி பிள்ளைகளா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அன்னைக்கு எசேக்கியேல் பேச அவன் வந்து எசேக்கியேல் பேசும்போது எசேக்கியேலுக்கு தோணுனதெல்லாம் பேசல. ஆமென். தேவன் எசேக்கியேல் கிட்ட என்ன பேச சொன்னாரோ அதை அப்படியே பேசினார்.
ஆமென். ஸோ இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தையை நீங்க உங்களோட சிச்சுவேஷனை பார்த்து பேசும் பொழுது திங்ஸ் வில் சேஞ்ச். உங்களுடைய வாழ்க்கையில எது தடைப்பட்டு இருக்குதோ, எந்த காரியங்கள் எல்லாம் வந்து இதுக்கு மேல வராது, செத்து போயிட்டுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தை பார்த்து தேவனுடைய வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசும் பொழுது ஆவியானவர் ஒரு மாற்றுதலை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஹாபக்குக் 2ஆம் அதிகாரம் 2:3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. ஆமென். என்ன சொல்றாரு? தரிசனத்தை கடந்தோடுகிறவன் காணும் பொழுது ஒரு பலகையிலே எழுதுங்கிறார். ஆமென். ஸோ தரிசனம்னா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தரிசனம் கொடுத்திருக்கிறாரா? எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ஸோ எங்க வாங்குனீங்க தரிசனம்? ஏதாவது தீர்க்க தரிசிட்ட போய் வாங்குனீங்களா? இல்லை தேவனே உங்களோட கனவுல வந்து பேசினாரா? ஓகே, ஆண்டவர் வந்து வழி நடத்துறாரு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு, அவர் வழி நடத்துறாரு. ஸோ இந்த அனுபவம் மேபி எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம். பட் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு குறித்ததான தரிசனம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த தரிசனம். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் வேதம் சொல்லுதா? அது உங்கள் வாழ்க்கைக்கான தரிசனம். ஆமென். நீ கண்ணீரின் பாதையிலும் உன்னோட நான் இருப்பேன் வேதம் சொல்லுதா? அது உங்களுடைய வாழ்க்கை குறித்ததான தரிசனம். அப்போ நீங்க ஒரு சோதனை மூலமா போகும் பொழுது உங்களுடைய மைண்ட்ல, உங்க பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல ஒரு வசனம் தேவன் கொடுப்பார் இல்லையா? அதுதான் அந்த சிச்சுவேஷனை நீங்க மேற்கொள்றதுக்காக தேவன் உங்களுக்கு இடத்துல கொடுக்கிற வசனம், விஷன். ஆமென். ஸோ அந்த விஷனை இங்க ஹாபக்குக்கிட்ட என்ன சொல்றாரு? அது ஒரு பெரிய ஒரு பலகையில எழுதி கடந்தோடுகிறவன் பார்க்கும் பொழுதும் ரீட் பண்றது மாதிரி பெருசா எழுதுங்கிறார். புரியுதுங்களா? அப்போ நீங்க எந்த இடத்துல அடிக்கடி போறீங்களோ அந்த இடத்துல வந்து தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை எழுதி வைங்கன்னு சொல்றாரு. ஸோ எங்க எழுதலாம்? உங்க கண்ணாடியில ஒட்டி வைக்கலாம் இல்லையா? அங்கதான் நம்ம வெளியில போக முன்னாடி அதை பார்த்துட்டு தான் போறோம். அப்ப தேவன் உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க ஒட்டி வைக்கும் பொழுது, அதை நீங்க மறுபடியும் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த வசனம் பசங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் தாமதம், அது வரும், தாமதம் நடக்கும் சொல்றாங்க. இது ஏதோ கான்ட்ராக்டரி மாதிரி தெரியுதா? இப்போ நீங்க வந்து இங்க இருந்து ராக்ஃபோர்ட்ல ஏறி சென்னைக்கு போறீங்க. ஓகே, சென்னைக்கு போகும்போது வழியில வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த ட்ரெயின் வந்து தாமதம் ஆயிடுச்சு. ஆனா அது குறித்த டைம்ல அங்க சென்னை போய் சேர்ந்துருச்சு. ஆமென். ஸோ அதுதான் இங்க சொல்லி இருக்குது. உங்களுடைய தரிசனம் தாமதிக்கலாம், சில விஷயங்கள்னால தாமதிக்கலாம், ஆனா அது குறித்த டைம்ல அது நிறைவேறும். ஹல்லேலூயா. ஸோ வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க எழுதி வச்சு அதை நீங்க ப்ரொக்ளைம் பண்ணும் பொழுது அது நிறைவேறும். ஆமென். ஸோ இந்த தரிசனம்ங்கிறது என்னது? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இந்த வேதத்துல இருந்து நீங்க ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க இல்லையா? அந்த வார்த்தைங்கிறது இட் இஸ் அ பிக்சர் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஆமென். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான ஒரு 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 வரைபடம். ஆமென். அது வந்து இட் இஸ் a visual manifestation of your purpose. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்துக்கான ஒரு வலைத்தடம், ஒரு வெளிப்பாடு தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு விஷன். ஆமென். இந்த விஷன் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக பணி. It is a divine assignment that God has given for your life. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இந்த விஷன் இல்லாம தான் நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கிறோம். ஆமென். தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு மறுபடியும் பிறந்து சபையில இணைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிள்ளைகளா ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் there is a vision that God has for you. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த விஷன் வந்து அதை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அதுக்கு நேரா நம்ம போக ஆரம்பிப்போம். அதை தெரியாதது வரைக்கும் எங்க போறதுனே தெரியாம ஓடிட்டு இருப்போம் இல்லையா? ஒரு டெஸ்டினி, நமக்கு ஒரு டெஸ்டினி தெரியும் பொழுது நம்ம எடுத்து வைக்கிற முயற்சிகள் எல்லாமே அந்த டெஸ்டினிக்கு டுவர்ட்ஸாக இருக்கும். அது என்னன்னே தெரியாமல் இருக்கும் பொழுது நம்ம வந்து நிறைய எஃபர்ட் எடுப்போம், ஆனால் அந்த எஃபர்ட்டோடைய ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஆமென். ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 29:18.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஆமென். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கு? நிறைய டைம் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வசனம் மட்டும் எடுப்போம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கெட்டுங்கிறதுக்கு எக்ஸாக்ட் வேர்டு என்னன்னா, they will lose control, கட்டுப்பாடை இழந்து நடப்பார்கள். இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் பாவம் இவ்வளோ பெரிய இருக்குன்னா அவங்களுடைய டெஸ்டினேஷன் என்னன்னே அவங்களுக்கு தெரியல. இல்லையா? இன்னைக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன் எடுக்கிறோம் இல்லையா? அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கோல் வச்சிருக்காங்க. அந்த கோலுக்கு நேராக அவங்க வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு கட்டுப்பாடோடு அவங்க இருப்பாங்க, ஒரு டிசிப்ளினோடு அவங்க இருப்பாங்க. இல்லையா? அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு? இந்த தரிசனம் இல்லாத இடத்துல மக்கள் வந்து ஒரு வழியே தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் வேதத்தை காக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு தரிசனம் உங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும் பொழுது யூ ஹேவ் அ ஃபியூச்சர். ஆமென். ஸோ நீங்கள் எங்கே போறீங்கிறது உங்களுக்கு தெரிந்துருது. ஸோ தேவன் வந்து அதை சொல்லிடுறாரு. ஆமென். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த விஷனை கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ரைட்? வேதத்தை பார்க்கும் பொழுது யோசேப்புடைய காரியம் நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பு ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலேயே யோசேப்புக்கு வந்து தேவன் ஒரு தரிசனம் கொடுத்திருந்தார். அந்த தரிசனம் என்னன்னா, யோசேப்பை வந்து அவருடைய சகோதரர்களும் அப்பா அம்மா எல்லாருமே வணங்குறது மாதிரியான ஒரு தரிசனம். ஆமென். அப்போ இந்த தரிசனம் வந்து என்னது? ஒரு எண்ட், அதான் டெஸ்டினி. இல்லையா? அப்போ இட் இஸ் அ விஷன். ஸோ காட் கேவ் ஜோசப் அ விஷன் அபவுட் அ பிளஸட் டெஸ்டினி. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு முடிவை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை யோசேப்புக்கு கொடுத்துட்டார். ரைட்? யோசேப்புக்கு இந்த டெஸ்டினியை வாங்கிட்டு அங்கே போகிறதுக்கான பாதை, த ப்ராசஸை வந்து தேவன் வந்து யோசேப்பு கிட்ட சொல்லவே இல்லை. ஆமென். ஏன் சொல்ல நினைக்கிறீங்க? சொல்லியிருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். நம்மளும் அப்படி தான் நினைப்போம். நமக்கு ஒரு விஷன் கொடுத்துட்டாரு, இது எப்படி நான் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அந்த ஃபுல் பிளான் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குமே, நான் அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போயிடுவேனே அப்படி நிறைய நம்ம கேட்டிருப்போம். இப்போ தேவன் யோசேப்பு கிட்ட போயிட்டு, நீ வந்து ஒரு ராஜாவாக போற, ஆனால் ராஜாவாக முன்னாடி நீ வந்து குழிக்குள்ளே போகணும், நீ வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா யோசேப்பு என்ன நினைப்பாரு? எனக்கு தரிசனமே வேண்டாம், நான் என் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருப்பார். இல்லையா? த பிட் அண்ட் த பிரிசன் இஸ் பெயின்ஃபுல். ஆமென். அந்த குழியின் அனுபவமும் அந்த சிறைச்சாலையின் அனுபவமும் வேதனை மிக்கது. ஆனால் அந்த வேதனை மூலமா God built his character. ஆமென். தேவன் என்ன பண்ணாரு? யோசேப்புடைய குணத்தை செதுக்கினார். Hallelujah. So the pit and the prison was a process used by God to prepare him for the palace. ஆமென். அந்த குழியும் அந்த சிறைச்சாலையும் தேவன் யூஸ் பண்ணாரு. ஆமென். அவனுடைய கேரக்டரை வந்து பில்ட் பண்ணி அவனை வந்து அந்த அரண்மனைக்கு அதிபதியாக வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ப்ராசஸ் தான் அது. ஆமென். ஸோ இன்னைக்கு உங்களுடைய லைஃப்பில் கூட ஒரு விஷனை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அந்த விஷன் போகிறதுக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய சவால்கள் வரும். ஆமென். இந்த சவால்கள் எல்லாம் எதுக்காகனா, அந்த விஷனில் நீங்கள் போய் நிற்கும் பொழுது, அந்த இடத்துல உங்களை வந்து ஒரு கிரவுன் கொடுத்து அலங்கரிக்கும் பொழுது தேவன் ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ள எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸோ அங்கே நீங்கள் போகும் பொழுது, ஐயோ அவனுக்கா இது கிடைச்சது அப்படின்னு எந்த ஒரு உலகமும் பேசக்கூடாது. ஆமென். ஹீ டிசர்வ்ஸ் தட். அப்படி ஒரு உங்களுடைய லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து தேவன் கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். ஸோ எல்லா சவால்களும் எல்லா சேலஞ்சஸும் நீங்கள் அதை கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது, உங்களோட விஷனை வச்சுட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது, அதை வந்து யூ நோ வை இட் காட் ஹஸ் கிவன் தட். இல்லையா? அதை வந்து தாண்டறதுக்கும் அதை மேற்கொண்டு வர்றதுக்கும் அதுக்கான பலனை வந்து தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்போ இந்த அனுபவம் எல்லாம் இல்லாமல் டைரக்டாக அவனை வந்து ஒரு லைக் அந்த பிரின்ஸ் ஆக்கியிருந்தா, அவங்க அண்ணன் எல்லாம் திரும்பி வரும்போது என்ன பண்ணியிருப்பான்? அவங்கள கொண்டிருப்பான். இல்லையா? என்னையா குழியில் போட்ட உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, அப்படி தானே கேட்டிருப்பான். நம்மளா இருந்தால் நம்ம வந்து இந்த ஒரு மோல்டிங்குள்ளே ஆகாமல் போய் ஒரு பெரிய ஒரு பவரை கொடுத்தா என்ன பண்ணுவோம்? அந்த பவரை வச்சு யாரை அழிக்கலாம் தானே பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரியான காரியங்களுக்குள்ள நம்ம போகும் பொழுது we will realize the goodness of God. ஆமென். ஸோ இதெல்லாம் என்னுடைய பலத்தினாலேயோ என்னுடைய பராக்கிரமத்தாலேயோ ஆகலை, தேவனுடைய ஆவியினால தான் ஆச்சுன்னான ஒரு உணர்வு நமக்கு வரும். ஆமென். ஒரு நன்றியுள்ள ஒரு ஹார்ட் நமக்குள்ள வரும். ஸோ அந்த நன்றி அந்த ஒரு கிராட்டிடியூட் ஹார்ட் நமக்குள்ள இருக்கும் பொழுது we will always give God the glory. ஆமென். தேவனுக்கு மட்டும்தான் வந்து நம்ம மகிமையை கொடுப்போம்.
அப்படி இல்லாமல் அந்த பவர் முன்னாடி நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அந்த பவரை எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்ணுவோம்? யாரை அழிக்கலாம், நம்மளை யார் யார் வந்து நம்மளை வந்து துன்புறுத்தினாங்களோ அவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஆமென். ஸோ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் God gave man dominion, அந்த ஆளுமையை கொடுத்தாரு. கிளியராக அதில் போட்டிருக்கோம். அந்த ஆளுமை வந்து எங்கெல்லாம் இருக்குது? ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்து மச்சங்கள், மிருகங்கள், இது மேலே தான் கொடுத்தாரே தவிர எந்த மனிதன் மேலும் அதிகாரம் கொடுக்கல. ஆமென். ஸோ டொமினியன் ஆஃப் காட் வாஸ் நாட் டு ரூல் அ மேன். ஆமென். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா மனிதனை தான் வந்து ஆளுகை பண்ணோம் நம்ம விரும்புகிறோம். ஆனால் தேவன் கொடுத்த டொமினியன் வந்து மனிதனை ஆள்றதுக்காக இல்லை, உங்களுக்கு ஒரு டெரிட்டரி கொடுத்து அந்த டெரிட்டரிக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாக அந்த விஷனை நீங்கள் அடைந்ததுக்கு அப்புறமா காட் வில் பில்ட் யுவர் கேரக்டர். ஆமென். இரண்டாவதாக காட் வில் பில்ட் யுவர் டிசிப்ளின். ஆமென். இதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆமென். ஸோ தானியேல் என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து ஒரு சிறை கைதியாக பிடிச்சு கொண்டு போய் பாபிலோனில் வச்சுருக்கிறாங்க. ஆமென். அவர் வந்து ஹீஸ் அ வெரி ஒரு டேலண்டட் யூத். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் பார்க்கும் பொழுது இஸ்ரேலில் இருந்து நான் ராஜா மாதிரி இருந்திருப்பேன், என்னை கொண்டு போய் ஒரு ஸ்லேவாக வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவனை இஷ்டப்பட்டபடியெல்லாம் பண்ணலை. அவன் ஒரு அடிமையாக இருந்தால் கூட அங்கே என்ன பண்ணார், ஹீ டுக் அ டிசிஷன். இந்த ஆகாரத்தை கொண்டு நான் என்னை வந்து டிஃபைல் பண்ணிக்க மாட்டேன், இந்த ஆகாரத்தை கொண்டு நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தான். ஸோ அங்கே அவன் வந்து ஒரு ஒரு சிறை கைதியாக இருக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட தேவனுடைய கோபாக்கினை வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. அப்போ அவன் தேவனை வந்து வெறுக்கலை, தேவனுக்கு எதிராக பேசலை, மாறாக அவனுடைய அந்த சவால்கள் மத்தியிலும் ஹி வாஸ் டிசிப்ளின்ட். ஆமென். அதே மாதிரி தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்குறோம். தரியு ராஜா வந்து ஒரு டிக்ரி சைன் பண்ணியிருக்கிறாரு, வேற எந்த ஒரு தெய்வத்தையும் வந்து தொழுது கொள்ளக்கூடாதுங்கிற டிகிரி தெரியும். அந்த தரியு ராஜா வந்து இவருக்கு ரொம்ப க்ளோஸான மனுஷன் தான். ஆனாலும் அதை அவரால் மாற்ற முடியாதுங்கிறது தானியேலுக்கு தெரியும். ஆனால் அவன் யூஸ்வலாக பண்ணிட்டு இருந்த ப்ராக்டிஸை மாற்றவே இல்லை. ஆமென். ஸோ அந்த இடத்துல 3 நேரமும் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபம் பண்ணுறதுக்கான கான்சிக்வன்ஸ் என்ன வருங்கிறது தானியேலுக்கு தெரியும். ஆமென். அதை தெரிந்த பொழுதிலும் அந்த டிசிப்ளின் லைஃப்பை வந்து மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அந்த டிசிப்ளினை காத்து கொண்டதுக்கான ஒரு என்ன நடந்துச்சு, அதை காத்து கொண்டதுனால தானியேல் உயர்த்தப்பட்டார். தானியேலுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு ராஜா ஒரு டிகிரி பாஸ் பண்ணார். ஆமென். ஸோ முதல்ல டிகிரி வந்து வேற தெய்வத்தை வணங்கினா குழியில சிங்க கபியில போடுவோன்னு சொன்னார். அடுத்த டிகிரி அவருடைய டெரிட்டரி ஃபுல்லாவே தானியேலின் தேவனே தான் தேவனாக வணங்கணும்னு ஒரு டிகிரி வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ மனிதன் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு தன்னுடைய கேரக்டரை டெவலப் பண்ணி டிசிப்ளின்டா மாறினதுனால அந்த முழு ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமா மாறுச்சு. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலையும் உங்களுடைய வீட்லையும் நீங்க அந்த டிசிப்ளினை காத்துக்கொண்டு உங்களுடைய கேரக்டரை பில்ட் பண்ண அனுமதிக்கும் பொழுது தேவன் ஆட்சி செய்கிற இடமாய் உங்களுடைய இடம் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே. இதில் ஒரே ஒரு இது, தானியேலுக்கு வந்து ஓகே நேபுகாத் நேச்சர் வந்து ஆட்சி செய்யும் பொழுது ஒரு விஷனை வந்து நேபுகாத் நேச்சருக்கு கொடுத்துருந்தார் இல்லையா? அந்த விஷன் என்னது, வருங்காலத்தில் சம்பவிக்க போகிறது எல்லாமே அந்த விஷன். ஸோ அந்த விஷனை வந்து யார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது தானியேல் தான் இல்லையா? அப்போது அது கொடுக்கப்பட்டது வந்து நேபுகாத் நேச்சருக்காக கொடுக்கப்படலை. ஆமென். அது கொடுக்கப்பட்டது தானியேலுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ தேவன் எதுக்கு நேபுகாத் நேச்சர் கொடுக்கணும்? டைரக்டாக தானியேலுக்கே கொடுத்துருந்துக்கலாமே. அப்போ அந்த விஷன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனின் சிறையிருப்பை வந்து சிறையிருப்பிலிருந்து தேவன் மீட்டெடுத்து மறுபடியும் இஸ்ரேல் தேசத்தில் வருவார்கள்ங்கிறது அந்த விஷன். ஸோ அந்த விஷன் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது, இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது டைரக்டாக அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் இல்லையா? ஏன் நேபுகாத் நேச்சர் கொடுக்கணும்? ஓகே, அந்த விஷன் நேபுகாத் நேச்சர் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த விஷனை எக்ஸ்பிளைன் பண்ண யாராலையும் முடியல. ஆமென். அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அங்கே தானியேல் வந்து தேவைப்பட்டார். ஸோ தானியேல் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது தானியேல் வாஸ் லிஃப்டட் அப். ஆமென். ஸோ தானியேல் உயர்த்தப்படும்படி தான் அந்த விஷன் நேபுகாத் நேச்சருக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இருக்கிற இடத்துல மனிதனை கொண்டு புறஜாதிய மக்களை கொண்டு உங்களை உயர்த்த தேவனால் முடியும். ஹல்லேலூயா. அப்போ இப்படி தான் நடக்குது. தட் இஸ் ஹவ் த கிங்டம் ஒர்க்ஸ்.
அப்போ அங்கே அந்த விஷன் நேபுகாத்நேச்சர் கொடுக்கப்பட்டது. இங்கே தானியேல்னு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாருங்கிறத அந்த முழு ராஜ்யமும் தெரியப்படுத்துறதுக்காக. ஆமேன். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னுடைய லைஃப்பில் இப்போ ரீசெண்டாக நடந்தது, அது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ராணிப்பேட்டில் இருந்து இங்கே வந்து பிஹெச்எல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அரௌண்ட் ஒரு 2.5 இயர்ஸில். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ ப்ரொமோஷனில் எப்போவுமே வந்து இங்கே யார் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆக்சுவலாக 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரொமோஷன் வரும். நான் இங்கே ஒர்க் பண்ணதே ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னோட மனசு என்ன சொல்லிச்சு, கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா இங்கே 12 வருஷமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லை எனக்கு கொடுப்பாங்களா? ஸோ ராணிப்பேட்டில் இருந்திருந்தா எனக்கு கிடச்சிருந்துருக்கும். அப்போ இங்கே கிடைக்காதுன்னு அப்படி ஒரு தாட் வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது, யுவர் ப்ரமோஷன்ஸ் கம் ஃப்ரம் காட். ஆமேன். உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். ஸோ அந்த ஒரு வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ தட் வாஸ் மை விஷன் ஃபார் தட் சிச்சுவேஷன், ரைட்? அப்போ இது தேவனுடைய வார்த்தை. உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர் என்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ அன்னைக்கு அந்த எனக்கு கொடுக்கப்பட்டது, தட் வாஸ் அ விஷன் ஃபார் மை ஃபியூச்சர். ஸோ அன்னையிலேருந்து நான் என்ன பண்ணேன், மக்களே பீப்புளே சொல்லுவாங்க உனக்கு கிடைக்காது இந்த வாட்டி, ஏன்னா நீ தான் லீஸ்ட் இங்கே இருக்க சர்வீஸ் இருக்க, உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. பட் நான் எதுவுமே காதில் வாங்கலை. நான் சொன்னதெல்லாம் மை ப்ரமோஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். ஆமேன். அதே மாதிரி அந்த டைமில் என்னோட இங்கே அதிகமாக சர்வீஸ் பண்ண 2 பேர் கிடைக்கல, ஆனால் எனக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து தேவனுடைய செயல் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜிஎம் சொல்கிறாரு, எப்பா நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லைப்பா, ஏன்னா நீ வந்து இங்கே 2 வருஷம் தான் ஆயிட்ட, ஆனால் உன்கிட்ட ஏதோ ஒன்று டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது, மற்ற எல்லாரோடையும் உன்னோட ஒர்க்கு தனியாக தெரியுது அப்படிங்கிறார். ஸோ தட் இஸ் ஹவு காட் கிவ்ஸ் ஃபேவர் ஃபார் ஹிஸ் பீப்புள். ஆமேன். அப்போது அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் கிளைம் பண்ணும்பொழுது யூ வில் பி டிஃப்ரெண்ட். ஆமேன். எப்படி தானியேல் அங்கே இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் காட்டிலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாரோ, அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தேவனுக்காக நிற்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது, God will give you promotions. God will lift you up. God will give you favor in the eyes of people. ஆமேன். எப்படி யோசேப்புடைய கதையும் அதே தான். ஸோ தேவனுடைய விஷனை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த விஷனுக்கு நேராக நீங்கள் வாழும் பொழுது யூ வில் பி டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. அதே மாதிரி 3வது காரியம் கேரக்டர், டிசிப்ளின், அடுத்தது சாக்ரிஃபைஸ். ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பணி செய்யணும்னா யூ நீட் அ சாக்ரிஃபிஷியல் ஹார்ட். ஆமேன். அன்னைக்கு அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இல்லையா தானியேலுடைய புக்கில் பார்க்குறோம். ஸோ அந்த சிலைக்கு முன்னாடி பணிந்து கொள்ளலைன்னா அந்த அந்த ஃபர்னஸில் வந்து போடுவான்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்களோட டிக்ளரேஷன் எப்படி இருந்துச்சு, இதை வந்து எங்களுடைய தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலுமே நாங்கள் வந்து அதை வந்து கீழ்ப்படிய மாட்டோம். ஸோ தட் வாஸ் அ சாக்ரிஃபிஷியல் ஹார்ட் இல்லையா. நாங்கள் வந்து we are ready to sacrifice our life for the vision இல்லையா. the vision என்ன, தேவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது இல்லையா. that was the commandment, 10 commandmentல ஒன்று, தேவனை தவிர வேறு யாரும் தேவன் இல்லைங்கிறது. ஸோ அந்த விஷனுக்கு நேரம் அவங்க இருந்தாங்க. they were ready to sacrifice their life. ஆனால் நடந்தது என்ன, அவங்க வந்து சாகலை, மாறாக அங்கேயே ஒரு டிகிரி பிறப்பிக்கப்பட்டது இல்லையா. ஸோ அவங்க they stood for God and the name of God was glorified in the kingdom. ஸோ அந்த டெரிட்டரி, அந்த நேபுகாத்நேச்சரோட டெரிட்டரி ஃபுல்லாக என்ன ஆச்சு, இவங்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன்னு பிரசங்கம் பண்ணப்பட்டது, டிகிரி பண்ணப்பட்டது இல்லையா. ஸோ இதே சாக்ரிஃபிஷியல் ஹார்ட் தான் ஜீசஸ் வச்சிருந்தார் இல்லையா. ஜீசஸ் ஹேட் த சாக்ரிஃபிஷியல் ஹார்ட். ஏன்னா நான் சொன்னேன், அவர் 100% மனிதனாக இருந்தார். அப்போது அவருக்கு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி அவருக்கு வலிக்கும். அவர் வந்து தேவன், அவருடைய ஒரு தூதனாக இருந்தாரோ, அடித்ததெல்லாம் வலிக்காதுன்னு இல்லை. ஏன்னா சிலுவையில் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினது இல்லையா. ஆணிகள் வந்து அவருடைய உடம்புல வந்து உள்ளே போச்சுது. ஸோ இதெல்லாமே இட்ஸ் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ் இல்லையா. இட் வாஸ் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ். அப்போது அன்னைக்கு அந்த 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 சாத்தானுடைய டெம்டேஷனுக்கு அவர் ஈடு கொடுத்துருந்தாருன்னா ஒரு பெயின் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் காலில் விழுந்து அதை வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் அவர் அது வந்து லிசன் பண்ணலை. ஏன்னா ஹீ ஹேட் அ விஷன். அவருக்கு தெரியும், நான் அந்த அதிகாரத்தை மரணத்தின் மூலமாக தான் அதை வந்து திரும்ப எடுக்க போகிறேன்னு ஹீ நியூ இட். ஆமேன். ஸோ அது தெரிந்திருந்தனால தான் பிலாத்துக்கிட்ட சொன்னார், என்னுடைய ராஜ்யம் வேற. ஆமேன். நீ இங்கே ராஜாவாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய ராஜ்யம் வேற, அந்த ராஜ்யத்தை பற்றி உனக்கு தெரியாது. அந்த ராஜ்யத்தில் இருந்து அவர் ஊன்னு சொன்னாருன்னா இங்கே எதுவுமே இருக்காது. ஆமேன். ஸோ அந்த மாதிரியான ராஜ்யத்தை கொடுத்தா நான் வரேன். ஆனால் இன்னைக்கு இதை நான் பண்ணணும்னு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஏன்னா ஐ saw that
தேவன் எதாவது தீர்மானத்தை வைத்துங்கிறத நான் பார்த்துட்டேன். ஸோ இன்னைக்கு நான் சிலுவையில் அறையப்படணும், 3ஆம் நாள் உயர்த்தப்படணும், அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு ஏறணும், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பணும். ஆமென். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி, இந்த ஒரு விஷன் அவருக்கு வந்து கிளியராக இருந்துச்சு. ஆமென். ஸோ அதனால தான் he could sacrifice himself when he saw the countless souls that are going to be saved through that sacrifice. ஆமென். அவர் அன்னைக்கு பார்க்கும் பொழுது பல ஆண்டுகளுக்கு அப்புறமா எவ்வளோ, இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறமா இங்கே இருக்கிறோம். இந்த 2000 வருஷமா பல கோடி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதையும் பல கோடி ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கப்படுறதையும் அவர் பார்த்தார். ஆமென். ஏன்னா he knows the end from the beginning. ஆமென். he is the beginning and the end. அவர் ஆதியும் அந்தமுமானவர், துவக்கமும் முடிவுமானவர். ஸோ அவருக்கு முடிவு என்னங்கிறது தெரிஞ்சதுனால தான் அன்னைக்கு அதை வந்து அவர் பெரிய பொருட்டாவே அவர் எண்ணலை. ஆமென். ஸோ அவருடைய மோட்டிவ் எல்லாமே the cross, the suffering, the persecution. இது எல்லாமே அவர் ஏற்றுக்கொண்டார், உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக்கும்படி. ஆமென். அப்போ நம்மளுடைய இதெல்லாம் அவருடையதாக மாறிச்சு, அவருடைய அத்தாரிட்டியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஸோ இன்னைக்கு you are God's chosen people. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, you are God's chosen people. you are God's chosen people. நீங்களே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததி. ஆமென். ஸோ எதுக்காக நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டீங்க? உங்களை யாரு அந்தகாரத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தாரோ, அந்த பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்கல்ல, அங்கிருந்து உங்களை மீட்டு கொண்டாரோ, அந்த வறுமையில இருந்து அவங்கள மீட்டு கொண்டாரோ, அவருடைய நன்மையும் அவருடைய புண்ணியத்தையும் உலகம் முழுவதும் அறிக்கை பண்ணும்படி. ஆமென். So you are God's chosen people to preach the gospel of the kingdom. ஆமென். அந்த ஒரு நற்செய்தி, அந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும் பண்ணும்படி உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் உடைய ஆளுகைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பேசணும், யாரை சந்திக்கணும், யாருக்கிட்ட என்ன பேசணும் அவர் சொல்லி தருவார். ஆமென். It is not you who is going to speak, but it is the Holy Spirit who will speak through you. ஆமென். அவர் பேசும் பொழுது மக்களுடைய மனங்கள் மாறும். ஆமென். உங்களுடைய இன்டெலெக்சுவல் ஸ்பீச்னாலேயோ உங்களுடைய திறமையினாலேயோ நீங்க யாரையும் ரட்சிக்க முடியாது. ஆமென். அங்க அவங்களுடைய அந்த அந்தகாரத்துல அவங்கள சுற்றி அந்த தேவ ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க உங்களுடைய அந்த காஸ்பல் ஆஃப் கிங்டம் நீங்க பிரசங்கிக்கும் பொழுது he will start acting. அவர் வந்து அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். there will be a movement. when that movement happen, people's life will be changed. ஆமென். அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஆவியானவர் தான் பண்றாரு. ஆனா அதுக்கு வாய்ஸ் கொடுக்கிறது நீங்க தான். ஆமென். ஸோ இன்னைக்கு தேவனால இந்த உலகத்துல நீங்க இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அவர் சர்வ வல்லவர் தான். ஆனா இந்த உலகமாகிய இந்த நேச்சுரல் ரெலம்குள்ள உங்களுடைய ஹெல்ப் இல்லாம அவரால அவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. ஆமென். So you are on a divine call. You are on a kingdom purpose. You are in a kingdom service. ஆமென். So உங்களுடைய calling, you are chosen, you are called for the kingdom business. So அந்த ராஜ்யத்தின் ஒரு சர்வீஸ்க்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். கடைசியாக மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆமென். ஸோ பூலோகம் எங்கும் சாட்சியாக கிறிஸ்துவனுடைய ஹீலிங்கும் டெலிவரன்ஸும் மட்டும் இல்லை, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஆமென். ஸோ ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் எண்ணிக்கை அதிகமாகும். ஆமென். இட் இஸ் சத்தியத்தை அறிவிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இல்லையா? அப்போ ஒரு சுகத்துக்காகவோ ஒரு டெலிவரன்ஸ்க்காகவோ தேவனை தேடி வர்றவங்க அதை பெற்றுக்கொண்டு அவங்க திரும்பி போய்விடலாம். ஆனால் அந்த ராஜ்யத்தை தேடி வர்றாங்க இல்லையா, அவங்க கடைசி வரைக்கும் அந்த ராஜ்யத்தில் இருப்பாங்க, ராஜ்யத்தின் பணியை செய்வாங்க, ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக பாடுபடுவார்கள். ஆமென். ஸோ இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக பிரேயர் இருக்கு இல்லையா? அப்போ ராஜ்யம் எங்க வரணும்? உங்களுடைய உள்ளத்துல வரணும். ஆமென். ராஜ்யம் உங்களுடைய உள்ளத்துல வரணும், ராஜ்யம் உங்களுடைய வீட்டில் வரணும், ராஜ்யம் உங்களுடைய
நெய்பர்ஹுட்ல வரணும், ராஜ்யம் நீங்க வேலை செய்யற இடத்துல வரணும், நீங்க எங்கெங்க போறீங்களோ அங்கெல்லாம் ராஜ்யத்தின் அம்பாசிடர்ஸாக நீங்க இருக்கணும். ஆமென். ஸோ தட் இஸ் யுவர் டிவைன் சர்வீஸ். ஆமென். ஸோ அதுக்கு இருக்கணும்னா அதை சீரும் சிறப்புமா செய்யணும்னா 3 காரியங்கள் நமக்குள்ள நம்ம தயார்படுத்திக்கணும். கேரக்டர், டிசிப்ளின், சாக்ரிஃபிஷியல் ஹார்ட். ஸோ இந்த 3மே தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு நமக்குள்ள அந்த மறுரூபமாக்க அவர் ரெடியா இருக்கிறார். ஆமென். இது எதுவுமே நம்மளுடைய சுய பலத்தினாலேயோ ஒரு சுய செல்ஃப் ரைச்சஸ்னஸ்னாலேயோ நம்மளால செய்ய முடியாது. பட் நம்மளோட செய்யறதெல்லாம் we can submit our lives to God. ஆமென். மரியாள் எப்படி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாலோ, நான் உமக்கு அடிமை, நீங்க என்ன சொல்றீங்களோ அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் நான் ஒப்பு கொடுத்தாலோ, அன்னைக்கு கிறிஸ்து இந்த உலகத்துல வர்றதுக்கான ஒரு பாத்திரமா மாறினா. அதே மாதிரி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்படும் ஒரு பாத்திரமாய் நீங்க மாறுவீங்க. ஆமென். நீங்க செல்ற இடமெல்லாம் ராஜ்யத்தின் அம்பாசிடர்ஸா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென்றும் ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காகவும் நம்மளால யூஸ் பண்ணப்பட முடியும். ஆமென். ஸோ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் கிறிஸ்து வருவார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்து வர்றது தாமதம் ஆகுதுன்னா யார் காரணம்? நம்ம தான் காரணம் இல்லையா? ஸோ அந்த ராஜ்யத்தின் உண்மைகளை அறிந்த நாம் அந்த ராஜ்யத்தின் குடிமகர்களாய் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென்று உழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எழுந்திருக்கலாமா? ஒரு சில வினாடிகள் தேவனை மகிமைப்படுத்தலாமா? இந்த நல்ல வார்த்தைக்காக வாய்களை விரிவாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை ஸ்தோத்திரிங்க. நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறாரே, அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை பிரித்தெடுத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீ. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம்
ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். எஜமானனே நன்றி அப்பா. அப்பா நீங்க தான் எங்களுடைய எஜமானப்பா. எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய எல்லாவற்றுக்கும் நீரே எஜமானனா இருக்கிறீங்களே ஆண்டவரே. யூ ஆர் த ஓனர் லார்ட். யூ ஓன்ஸ் மீ லார்ட். யூ ஓன்ஸ் மை எவ்ரிதிங் மாஸ்டர். அப்பா என்னுடைய எல்லாத்துக்கும் எல்லாவுமாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உங்களுடைய ராஜ்யத்தை அப்பா முதலாவது தேடவும் அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். அப்பா உங்களுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எஸ் லார்ட். அப்பா இந்த அழியும் கைகளை கொண்டப்பா, அப்பா இந்த மாம்சமான கரங்களை கொண்டாண்டவரே, அழியாத உடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக அப்பா எங்களை தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா இதுக்கு நாங்க கொஞ்சம் கூட தகுதி உள்ளவங்க அல்ல அப்பா. நீங்க தாமே எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீங்களே அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். முழுவதுமா நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா எங்களுடைய அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அப்பா அந்த தரிசனத்தை அப்பா நாங்க பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப உம்மோடு உறவாட, அப்ப உம்மிடத்திலிருந்து வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா. அப்ப அந்த வார்த்தையை ஆண்டவரே அப்ப நாங்க அப்பா எங்களுடைய உடைமையாக்கி கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த வார்த்தையை அப்பா நாங்க அப்பா அந்த தட்டிலே எழுதி வைக்கவும் ஆண்டவரே. அந்த வார்த்தை நிறைவேறும் வரை காத்திருக்கவும் அப்பா. அது நிச்சயமாய் நிறைவேற அந்த வார்த்தையின் நிறைவை கண்ட ஆண்டவரே உம்மை நாங்க மகிமைப்படுத்தவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாங்க இருக்கிற இடத்துல அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டெரிட்டரியில் ஆண்டவரே அப்ப நாங்க உமக்கென்று ஆளுகை செய்ய அப்பா உம்முடைய நாமத்தை நாங்க பிரஸ்தாபப்படுத்த உமக்கே நாங்க துதியையும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வர அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க பயன்படுத்துங்க அப்பா. அப்பா எங்களுடைய அப்பா கேரக்டரை மோல்டு பண்ணுங்க ஆண்டவரே. எங்க கேரக்டரை அப்பா டெவலப் பண்ணுங்க அப்பா. அப்ப நீங்க விரும்புகிற பாத்திரமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அதுக்கு தடையாக இருக்கிற எங்கள் குணங்களை எல்லாம் மேற்கொள்ள அப்பா உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்க அப்பா. அப்பா ஒரு டிசிப்ளின்டான ஒரு லைஃப் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா உண்மை மாத்திரம் நோக்கி அப்பா ஓட அப்பா உமக்காக வாழ அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. அப்பா ஒரு சாக்ரிஃபிஷியல் ஹார்ட் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பை அப்பா பறைசாட்டுகிற அப்பா அந்த ஒரு இருதயத்தை தாங்க அப்பா. அப்பா அந்த பேர்டன் நிறைந்த இருதயத்தை அப்பா எங்களுடைய இருதயத்துல அப்பா நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்ப அந்த கல்லான இருதயத்தை மாற்றி அப்பா சதையான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்ப மற்ற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரை பாரப்படுகிற இருதயத்தை அப்பா எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையை பேசி அப்பா ஜெயம் எடுக்க எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற எங்களுடைய சுற்றி இருக்கிறவர்களை விடுதலை ஆக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய ராஜ்யம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ராஜ்யத்தை நாங்கள் சுமந்து சென்ற ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்வோம் என்று அப்ப எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.